ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டை வித்தின் 2 மினிட்ஸ்லேயே உங்களோட மொபைல் மூலமாகவே இந்தியாவில் இருக்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை இந்தியாவில் இருக்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் இந்தியன் பேங்க் இப்போது மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இண்டு ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த இண்டு ஸ்மார்ட் அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இண்டு ஸ்மார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் சேஞ்ச் ஹோம் பிரான்ச் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே வந்து சேஞ்ச் ஹோம் பிரான்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே காட்டும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில், அதாவது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட நேமு, எந்த பிரான்ச்சில் கரண்டாக வந்து இருக்குது, பிரான்ச் கோட் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த இடத்துல வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நோட் அப்படின்ட்டு உங்களுக்கு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்டர் நியூ பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பிரான்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணணும் அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு தெரியல அப்படின்னா சர்ச் ஐஎஃப்எஸ்சி அப்படின்ட்டு இருக்கும் எண்டில். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லலாம். அதாவது எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து இதில் வந்து என்டர் பண்ணணும். நான் இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பிரான்ச்சுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரான்ச் நேம் அப்படின்ட்டு கீழே இருக்கும். ஸோ அதில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பிரான்ச் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ அந்த பிரான்ச்சில் எந்த பிரான்ச்சில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் வரும். அதுக்கு கீழே நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ண கொடுத்த அந்த நியூ பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோடு, அதோட அட்ரஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். எல்லாம் இந்த பிரான்ச் கரெக்டாக தானே அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி அந்த பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ், நியூ பிரான்ச் அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே எக்ஸிஸ்டிங் பிரான்ச், அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு எந்த பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து கீழே வந்து இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக தானே அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கன்ஃபார்ம் இருக்கும். கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே டிபின் கேட்கும். இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு டிபின் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அந்த டிபினை வந்து கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிபினை என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை அதுவே ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். ஓடிபி வந்ததுமே ஃபெச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ கொடுத்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டா வித்தின் செகண்ட்லேயே நமக்கு நம்மளோட ஹோம் பிரான்ச் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு டிஸ்பிளேயில் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது காட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஹோம் பிரான்ச் ரெக்வஸ்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ பிரான்ச் எந்த பிரான்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே எக்ஸிஸ்டிங் பிரான்ச் ஆல்ரெடி எந்த பேங்க்கில் இருந்துச்சு அப்படிங்கிறது இருக்கும். கீழே டவுன்லோட் இருக்கும். இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் இங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், கரெக்டாக சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன்லேயே ஹோம் பேஜ் வந்துட்டு அதில் உங்களுக்கு ஹோம் பேஜில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட நேமு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, நேமு, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா பிரான்ச் நேம் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண பிரான்ச் நேம் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எனக்கு இப்போ சேஞ்ச் பண்ணுற உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக நான் சேஞ்ச் பண்ண பிரான்ச் நேம் வந்து இதில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரான்ச் நேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அது கரெக்டாக சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்தியன் பேங்க் பற்றின 100க்கும் அதிகமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு இந்தியன் பேங்க் பற்றின வேறு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.